சிவகாமியின் சபதம் 39ஆம் அத்தியாயம். கமலியின் மனோரதம். விவரிக்க முடியாத இன்பத்தையும் வேதனையையும் ஒருங்கே தந்த மேற்கூறிய நிழல் நினைவுகளை பொறுக்க முடியாம பின்புற கதவை ஓசைப்படாம மெதுவா திறந்துக்கிட்டு பூந்தோட்டத்துக்குள்ள பிரவேசிச்சா சிவகாமி. அப்போ இரவுல 3ஆம் ஜாமம் நடந்துகிட்டு இருந்தது. பிறைச்சந்திரன் விரித்த இளம் நிலவின் மோகன ஒளியில அந்த பூந்தோட்டம் கனவு உலகத்துல காணும் ஒரு காட்சி போல இருந்தது. பூந்தோட்டத்துல உலாவி வர நினைச்சு புறப்பட்ட சிவகாமி வீட்டு சுவரோரமா சற்று தூரம் போனப்போ பேச்சு குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்னா. கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த அறையின் பின்புற பலகனி வழியா அவங்களுடைய பேச்சு தெளிவா கேட்டுது. அந்த பக்கம் போகாம திரும்பிடணும்னு நினைச்ச சிவகாமியின் காதுல மாமல்லர், குமார சக்கரவர்த்திங்கிற வார்த்தைகள் விழுந்தது. பிறகு அவளுடைய கால்கள் திரும்பி செல்ல மறுத்துடுச்சு. பலகனியின் அருகில சுவர் ஓரமா நின்னு அவங்க பேசுறத கேட்டா. மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன்னு பாண்டிய மன்னர் தூது அனுப்புனதுல என்ன ஆச்சரியம்? பூலோகத்துல உள்ள ராஜாக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு அவருக்கு பெண் கொடுக்க போட்டியிட மாட்டாங்களான்னா கமலி. மாமல்லருக்கு சீக்கிரத்துல கல்யாணம் செய்து வைக்கணும்னு மகாராணிக்கு ஆசை. 3 தேசத்து ராஜாக்களுக்கு திருமண தூது அனுப்பணும்னு ஏற்பாடு செய்திருந்தாரு. அதுக்குள்ள இந்த யுத்தம் வந்துட்டதால அது தடைப்பட்டு போயிடுச்சு. இப்போ பாண்டிய ராஜாவே தூது அனுப்பியிருப்பதுல மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம்னா கண்ணபிரான். சரி, அப்புறம் என்ன நடந்ததுன்னு கமலி கேட்டா. அரண்மனையில மாமல்லரை விட்டேன். உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாகிடுச்சு. சண்டையா? எதுக்காக? குமார சக்கரவர்த்தி கிட்ட கல்யாணம்னு யாராவது சொன்னாலே அவருக்கு பிரமாதமான கோபம் வந்துடுது. இதுக்கு தானா இவ்வளோ அவசரமா கூப்பிட்டு அனுப்புனீங்க? போர்க்களத்துல இருந்துதான் ஏதோ செய்தி வந்திருக்குதாக்குன்னு நினைச்சு இல்லையா ஓடி வந்தேன்னு அவர் மகாராணி கிட்ட கோபமா பேசினாரு. கமலி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மிகவும் முக்கியமான ரகசியம். கேட்டா பிரமிச்சு போயிடுவேன்னா கண்ணன். பெண் பிள்ளைங்கள்ட்ட ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா கண்ணான்னா கமலி. ஓஹோ, நீ பெண் பிள்ளையா? மறந்து போயிட்டேன்னு கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஆமா, நீ ஆண் பிள்ளைங்கிறதையும் மறந்து போயிடுவ. யுத்தம் வருகுதில்லையா? யுத்தம் வரட்டும், அப்போ தெரிய போகுது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளைன்னு. நீ என் காலில் விழுந்து கண்ணா யுத்தத்துக்கு போகாதேன்னு கதற போற. நான் உன்னை உதறி தள்ளிட்டு போக போறேன். அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? யுத்தம் கிட்ட வரும்போது நீ போகாட்டா நானே உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ள மாட்டேனா? கல்யாணம் ஆன பிறகு நீ இப்படி பயங்கொள்ளியா போனதை பார்த்துட்டு தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம்னாலே எரிஞ்சு விழறார் போல இருக்கு. இப்படித்தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? யுத்தம் வந்திருக்கிறபடியால குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாங்கிறாருன்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிசகு கமலி, பெரும் பிசகு. எது பிசகு கண்ணா? எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பிசகு. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேறு காரணம் இருக்குது. அது பெரிய ரகசியம். அதுலயும் உன் தங்கச்சி சிவகாமிய பத்தின ரகசியம் கமலி. என்ன என் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்குது? ஏதாவது இசைக்கேடா சொன்னாயோ? பாத்துக்க. இசைக்கேடு ஒன்றுமில்ல, பெருமையான விஷயம்தான். சொன்னா எனக்கு என்ன தர? சொல்லிட்டு கேளு. பொருளை பார்த்துட்டு இல்லையா விலைய தீர்மானிக்கணும்னா கமலி. அப்புறம் ஏமாத்தக்கூடாது தெரியுமா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்துல அர்ஜுனனையும் அழகுல மன்மதனையும் ரதம் ஓட்டுவதுல கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்ல நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல காதல் கொண்டிருக்கிறாரு. ஆங்கிற சத்தம் மட்டும்தான் கமலியின் வாயிலிருந்து வந்தது. அவ ஆச்சரியத்தினால திகைச்சு போயிட்டா. வெளியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சிவகாமியின் நெஞ்சில அந்த ஆங்கிற சத்தமானது கூரிய அம்பை போல புகுந்தது. தங்கிட்ட இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமை தோழிகிட்ட தனது அந்தரங்கத்தை வெளியிடாம இத்தனை நாளும் ஒளிச்சு வச்சிருந்ததை பத்தி அவ வெக்கப்பட்டா. அறைக்குள்ள சம்பாஷணை மேலும் தொடர்ந்து நடந்தது. கமலி, நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமா இருக்குது இல்லையான்னு கண்ணபிரான் கேட்டான். அதிசயம் என்ன? நம்முடைய குமார சக்கரவர்த்தி புத்திசாலின்னு தான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் அவருக்கு என் தங்கச்சியின் மேல மனம் போயிருக்குன்னு கமலி சமத்காரமா விடை சொன்னா. ஓஹோ, அப்படியா? நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து பேசிக்கிட்டு தான் இந்த வேலை செய்தீங்க போல இருக்கே. உன்னுடைய வலையில என்ன நீ போட்டுக்கிட்ட? உன் தங்கச்சி மாமல்லரையே வலை போட்டு பிடிச்சிட்டா. என்ன சொன்னேன்னு கமலி கம்பீரமா கேட்டுட்டு மேலும் சொல்லம்புகளை போட்டா. நானா உன்னை தேடி வந்து என்னுடைய வலையில போட்டுக்கிட்டேன்? நானா வீட்டின் மூலை முடுக்குகள்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கண்ணே பெண்ணே நீ கருணை செய்யாட்டா நான் உயிரை விட்டுடுவேன்னு கதறின? நானா என்ன கல்யாணம் செய்துக்கோன்னு கெஞ்சின? இல்ல கமலி, இல்ல.
நீ உன்னுடைய கண்ணாகிற வலைய வெறுமனே விளையாட்டுக்காக விரிச்ச. அதுல நானா ஓடி வந்துதான் அகப்பட்டுக்கிட்டேன். நம்முடைய கதை இருக்கட்டும். மாமல்லருக்கும் என் தங்கைக்கும் நேசம்ங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதை சொல்லுன்னு கேட்டா கமலி. பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா என்ன? கள்ளனுக்கு தெரியாதா கள்ளனின் சமாச்சாரம்? நான் உன்னை உன் தகப்பனார் வீட்ல அந்த காலத்துல என்னமா பார்த்தேன் ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரியே தான் உன் தங்கைய இப்போ மாமல்லர் ஆர்வத்தோட பாக்குறாரு. இவ்வளோதானா? இன்னும் என்ன வேணும்? நாவுக்கரசர் மடத்துல அபிநயம் பிடிச்சானதும் உன் தங்கை மூர்ச்சையாகி விழுந்துட்டான்னு சொன்னேன் இல்லையா? உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமிய தூக்கி ஆயனர் மடியின் மேல வச்சாரு. கமலி, அப்போ அவருடைய கைகளும் தேகமும் எப்படி பதறி போச்சு தெரியுமா? இதுவரையில எனக்கு கொஞ்சம் சந்தேகமாத்தான் இருந்தது. இன்னைக்கு தான் சர்வ நிச்சயமாச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. விம்மலோட அழுகை வரும் போல இருந்தது. சமாளிச்சுக்கிட்டு மேலும் நடந்த சம்பாஷணைய கேட்டா. இவ்வளவு கூர்மையா கவனிச்சியே, நீ ரொம்ப புத்திசாலிதான். மாமல்லரும் பாக்கியசாலிதான்னா கமலி. மாமல்லர் பாக்கியசாலின்னு நான் சொல்ற? இதனால ஏற்பட போகிற சங்கடங்களை எல்லாம் நினைச்சா சங்கடம் என்ன வந்தது? குமார சக்கரவர்த்தியின் கல்யாணம்னா நம்முடைய கல்யாணத்தை போலன்னு நினைச்சுக்கிட்டியா? எத்தனையோ யோசனைகள் செய்வாங்க. கண்ணா, என் தங்கைய மட்டும் சாமானியமான பெண்ணுன்னு நினைச்சியா? தமயந்திய மணந்து கொள்ள தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல சிவகாமிய தேடிக்கிட்டு வரமாட்டாங்களா? ஏதோ தமயந்தி மனம் வைத்து நல மகாராஜனுக்கு மாலையிட்டா. ஆனா தமயந்தி அரண்மனையில பிறந்த ராஜகுமாரியாச்சே கமலி. என் தங்கை 1000 ராஜகுமாரிகளுக்கு இணையாவா கண்ணா? நீ வேணா பாரு. என்னுடைய மனோரதம் ஒரு நாள் கட்டாயம் நிறைவேற போகுது. அது என்ன மனோரதம் கமலி? இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்க போகுது. தங்க ரதத்துல நவரத்ன சிங்காதனத்துல அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ வீதிகள்ல பவனி வர்றாரு. அவருக்கு பக்கத்துல தேவேந்திரனுக்கு பக்கத்துல இந்திராணிய போல என் தங்கை சிவகாமி உட்கார்ந்துருக்கா. தங்க ரதத்தின் முன்தட்டுல நீ ஜம்முன்னு உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக்கிட்டு வர. நான் அரண்மனை கோபுர வாசல்ல மேல் மாடத்துல நின்னுக்கிட்டு இருக்கேன். ரதம் அரண்மனை வாசல்ல வந்து நின்னதும் கூடையா மல்லிகை மலர்களையும் செண்பக பூக்களையும் அவங்க மேல கொட்டுறேன். நடுவுல உன் தலையிலையும் ஒரு கூட பூவை கவிழ்க்கிறேன். இப்படி நடக்கணுங்கிறது தான் என் மனோரதம் கண்ணா. கமலி, உன் மனோரதம் நிறைவேறினா எனக்கும் அளவில்லாத சந்தோஷந்தானா கண்ணன். சிவகாமி திரும்பி தன்னுடைய அறைக்குள்ள போய் படுக்கையில படுத்துக்கிட்டா. இருதயத்தின் அடிவாரத்திலிருந்து பொங்கி வந்த விம்மலையும் அழுகையையும் ஆன மட்டும் முயன்றும் அவளால அடக்கிக்க முடியல. இரவு 4வது ஜாமத்துல விழிப்பும் இல்லாம நித்திரையும் இல்லாம அரை தூக்க நிலையில சிவகாமி படுக்கையில புரண்டுகிட்டு இருக்கும்போது முன்னர் அவள் மனக்கண் முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவம் எடுக்க ஆரம்பிச்சது. ஒரு செண்பக மரத்தின் கிளையில 2 புறாக்கள் உட்கார்ந்து ஒன்றோடொன்று கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு சுத்தி இருந்த மரங்கள் எல்லாம் தீப்பட்டு எரிய தொடங்குது. ஆண் புறாவானது பெண் புறாவை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் திரும்பி வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பறந்து போகுது. அது போன வழியையே பெண் புறா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆண் புறா திரும்பி வருமா, வந்து பெண் புறாவை தப்ப வைக்குமா? இதை தெரிஞ்சுக்க முடியாதபடி பெண் புறாவை நாலாபுறமும் புகை வந்து சூழ்ந்துடுது. அந்த நேரத்துல அவ்விதம் புகையினால சூழப்பட்டிருப்பது பெண்புறா அல்ல, தானே என்று சிவகாமி பிரம்மையடைகிறா. கற்பனை உலக காட்சி மாறுது. மல்லிகை தோட்டத்துல ஆணும் பெண்ணுமா ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமானும் துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கு. விளையாட்டின் இடையே புள்ளிமானானது மல்லிகை புதருக்கு பக்கத்துல மறைஞ்சு நிக்குது. மல்லிகை புதர்ல பூத்தி சிரித்திருந்த வெள்ளி மலர்களுக்கும் புள்ளிமானின் மீது அள்ளி தெளித்திருந்த வெள்ளி பொட்டுக்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கலைமான் புள்ளிமானை தாண்டி கொண்டு அப்பால் போகுது. அதை கண்டு புள்ளிமான் சிரிக்குது. இப்படி அவை விளையாடிக்கிட்டு இருந்த போது சற்று தூரத்துல ஒரு மல்லிகை புதர்ல 2 பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்டு அதிசயிக்குது. பிறகு அவை நட்சத்திரங்கள் அல்ல, அனல் கட்டிகள்னு தெரியுது. பின்னர் அந்த 2 அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் 2 கண்கள் தான்னு தெரியவே பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கிடுச்சு. கலைமான கூவி அழைக்க அது முயற்சி செய்து. ஆனா அதன் தொண்டையிலிருந்து சத்தமே உண்டாகல. மேலே என்ன ஆச்சு? புள்ளிமான் தப்பிச்சு போச்சா, கலைமானோட சேர்ந்துதா? அதுதான் தெரியல. அத்தகைய பயங்கர அபாயத்துல அகப்பட்டுக்கிட்டு இருந்த பெண்மான் உண்மையில மான் அல்ல, தானே அந்த மான்னு மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்துல தெரிய வந்தது. அடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.